மோஷன் வந்து 2 to 3 டைம்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கிறது நார்மலில் தானே நினச்சிட்ருக்கீங்க. அப்போ இந்த பதிவை முழுசாக பாருங்கள். உங்களோட கருத்து மாறுபடக்கூடும். முழுசாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி அன்டைம்லி மோஷன், மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரம் மோஷன் போகிறது, சாப்பிட்ட பிறகு மோஷன் போகிற மாதிரி இருக்கிறது, மோஷன் போயிட்டு வந்தோம் இப்போ தான் மறுபடியும் ஒரு திடீர்னு மோஷன் வர மாதிரி இருக்கிறது, கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது, ஃப்ளேட்லன்ஸ், இந்த மாதிரி சிரமங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி சிரமங்கள் ஃப்யூச்சர்லேயோ அல்லது இப்போவோ இருக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம். வாட்ச் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம், அதாவது இந்த மோஷன் போகிறது, நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், மோஷன் கான்ஸ்டிபேஷன், அதாவது மோஷனே போக மாட்டேங்குது, ரொம்ப இறுக்கமாயிடுது, மோஷன் போகிறது ரொம்ப கடினமாக இருக்குது, எதையாவது மருந்துகள் வழியாக சாப்பிட்டு தான் நாங்கள் மோஷன் போகிறோம் அப்படின்ற சுச்சுவேஷன் எழுந்தால் மட்டும்தான் அது அப்நார்மல்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? நீங்களும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இந்த பதிவில் நமக்கு என்ன புரிஞ்சுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த மோஷன் வந்து எப்படி போக மாட்டேங்குது அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையோ, கடினமாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையோ, அதே மாதிரி ஒரு தடவைக்கு மேற்பட்ட தடவைகள், அதாவது 2 தடவைக்கு மேற்பட்டு நீங்கள் மோஷன் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுவும் பிரச்சனை தாங்க. ஏன்னு கேளுங்க, இதுவும் கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற கண்டிஷனுக்குள்ளே தான் வரும். எப்படி? நீங்கள் ஒரு தடவை மோஷன் போய் உங்களோட கம்ப்ளீட் லார்ஜ் இன்டெஸ்டைனை க்ளீன் பண்ண வேண்டியது, இதை வந்து நீங்கள் 2வது தடவை, 3வது தடவை, 4 தடவை அன்டைம்லி மோஷன், எப்போ மோஷன் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னா இதுவும் ஒரு அப்நார்மாலிட்டி. மார்னிங் எழுந்து ஒரு 1/2 hour to 45 minutes உங்களோட மலக்குடல் க்ளீன் ஆயிடணும். அதாவது ஒரே தடவையில் உங்கள் மோஷன் ஃப்ரீயாக இருக்கணும். இது இல்லை அப்படின்னா நான் சொன்ன கண்டிஷன்ஸ்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக பைல்ஸ் வரலாம், ஃபிஷர் வரலாம், ஹெமராய்ட்ஸ் வரலாம், ஹெர்னியா வரலாம், ஹெர்னியாவில் இங்குனல் ஹெர்னியா, அம்பிளிக்கல் ஹெர்னியா, அப்பெண்டிக்ஸ், இந்த மாதிரி கண்டிஷனில் எப்படி வேணாலும் வரலாம். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு காஷனும் கொடுக்குறேன். உங்களோட மலக்குடல் பாதிச்சா உங்களோட நுரையீரல் அடுத்தது பாதிக்கக்கூடும், அல்லது இப்போவே பாதிச்சுட்ருப்பீங்க. என்ன வரும்? உங்களுக்கு சளி பிடிக்கும், டஸ்ட் அலர்ஜி, வீசிங், ஆஸ்துமா, ரீனைட்டிஸ், அதாவது காலையில் எந்திரிச்சோன்னா தும்மிகிட்டே இருக்கிறது, மூக்கில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கிறது, மூச்சு வந்து ஒரு நாஸ்ட்ரல் வழியாக தான் வருது, நேசல் பாலிப்ஸ், அதாவது கட்டிகள், மூக்கில் கட்டிகள் சதை வளர்ந்துருக்கிற மாதிரி இருக்கிறது, வாசனைகள் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி என்ன வேணாலும் நுரையீரல் சார்ந்து நடக்கும். இதோட அடுத்த கண்டிஷன் உங்கள் ஸ்கின் டிசீஸ் வரைக்கும் பாதிக்கும். தயவு செய்து இது ஆரம்ப கட்டத்திலேயே ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. இது ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.